அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசிச்சே நம்ம வாழ்க்கையில பாதி சந்தோஷத்தை இழந்துடுறோம் இல்லையா? மத்தவங்களுக்காக ட்ரெஸ் பண்றது, அவங்களுக்காக பேசுறது, கடைசியில அவங்களுக்காக நம்ம ஆசைகளையே மாத்திக்குது. இந்த கண்ணுக்கு தெரியாத சிறையிலிருந்து எப்படி வெளியே வர்றது? மத்தவங்க பேச்சு உங்க வாழ்க்கையை முடிவு பண்றதை எப்படி நிறுத்துறது? அதுக்கு சில நல்ல வழிகளை பத்தி பார்க்கலாம். முதலாவது, உங்களை பத்தி நீங்களே நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு உண்மையில என்ன பிடிக்கும்? உங்க குணம் என்ன? இந்த விஷயங்கள்ல நீங்க தெளிவா இல்லைன்னா மத்தவங்க உங்களை பத்தி சொல்றதெல்லாம் உண்மைன்னு நம்ப ஆரம்பிச்சிடுவீங்க. உங்களுக்கு உங்க மேலேயே ஒரு மரியாதை வந்துட்டா மத்தவங்க பேச்சு உங்களை ஒன்றும் பண்ணாது. உங்க மனசு சொல்றத கேளுங்க, அதுதான் சரியான வழி. இரண்டாவது, ஒரு உண்மையை சொல்றேன், கேட்டுக்கோங்க. நீங்க நினைக்கிற அளவுக்கு யாரும் உங்களை பத்தி யோசிக்கிறதே இல்லை. எல்லாருக்கும் அவங்கவங்க பிரச்சனை, அவங்கவங்க வாழ்க்கைன்னு ஓடிட்டு இருக்கிறாங்க. நீங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்கீங்கன்னு ஒரு நிமிஷம் பார்ப்பாங்க, அடுத்த நிமிஷமே அதை மறந்துட்டு போயிடுவாங்க. அவங்க சொல்ற கருத்து பெரும்பாலும் உங்களை பத்தி இல்ல, அவங்களோட மனநிலைய பத்தி. இத புரிஞ்சுக்கிட்டாலே போதும், உங்க மனசு லேசாகிடும். மூன்றாவது, எது கருத்து எது உண்மைன்னு பிரிச்சு பாருங்க. எல்லாரும் சொல்றது உண்மை கிடையாது. ஒருத்தர் இந்த ட்ரெஸ் உனக்கு நல்லா இல்லைன்னு சொன்னா அது அவரோட கருத்து. ஆனா நீ செஞ்ச வேலையில இந்த தவறு இருக்குன்னு சொன்னா அது உங்க நல்லதுக்கு சொல்ற யோசனை. எது தேவையில்லாத பேச்சு, எது நல்ல யோசனைன்னு புரிஞ்சுக்கோங்க. தேவையில்லாததை காதிலே வாங்கிக்காதீங்க. நான்காவது, உங்க வாழ்க்கைக்கு ஒரு குறிக்கோளை வச்சுக்கோங்க. உங்களுக்குன்னு ஒரு கனவு, ஒரு இலக்கு நல்லா வலுவா இருந்தா மற்றவங்களோட பேச்சு உங்க காதுல விழாது. உங்க கவனம் மொத்தம் உங்க வேலையில தான் இருக்கும். நான் இதை எதுக்கு பண்றேன் இங்கிற கேள்விக்கு உங்ககிட்ட ஒரு ஆழமான பதில் இருந்தா மற்றவங்க என்ன நினைப்பாங்க இங்கிற கேள்வியே வராது. ஐந்தாவது, தைரியமா இருக்க கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ணுங்க. ஒரே நாள்ல எதுவும் மாறாது. மற்றவங்க என்ன நினைப்பாங்களோன்னு பயப்படாம உங்களுக்கு பிடிச்ச உடைய போடுங்க. ஒரு 4 பேர் இருக்கிற இடத்துல உங்க கருத்தை தைரியமா சொல்லுங்க. இப்படி சின்ன சின்னதா ஆரம்பிக்கும் போது உங்களுக்கே ஒரு நம்பிக்கை வரும். அப்புறம் மற்றவங்க பேச்சு உங்களை பாதிக்கிறதே நின்னுடும். கடைசியா ஒண்ணு சொல்றேன், இது மற்றவங்களை மதிக்காம நடக்கிறது இல்ல, இது உங்களை நீங்க மதிக்க கத்துக்கிறது. உங்க வாழ்க்கை உங்க கதை. அந்த கதையை எழுத வேண்டிய பேனா உங்க கையில தான் இருக்கணும், மற்றவங்க கையில இல்ல.